17 வயசு சார். ஒடிசாலேருந்து டெல்லி ட்ராவல் பண்ணுறாரு. படிக்கிறக்காக தான் போகிறாரு. ஆனால் அவரால் படிக்க முடியல. காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டார். பிஸ்னஸ் தான் பண்ணணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் தான் போகணும்னு தன்னோட ஃபேமிலியை மீறி காலேஜ் ட்ராப் அவுட் ஆகி நிறைய பேர்கிட்ட போயிட்டு பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ணணும்னு ஏகப்பட்ட ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ட்ராவல்னால அவர் நிறைய ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே ஏன் ஹோட்டல்ஸ் எல்லாமே இவ்வளோ பேசிக் நெசசிட்டிஸ் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். இதை நம்ம எதையாவது சரி பண்ணலாமேன்னு யோசிக்க ஆரம்பித்து தனக்கு தெரிஞ்ச எல்லா ஹோட்டல்ஸ்கிட்டையும் போயிட்டு உங்கள் ஹோட்டல்ஸில் பேசிக் நெசசிட்டிஸை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், உங்கள் ஹோட்டலை ஃபில் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேச ஆரம்பித்தார். நிறைய பேர் சிரித்தாங்க. அவர் வந்தாலே நோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரே ஒரு ஹோட்டல் அது எஸ்ன்னு சொல்லிச்சு. இப்போது ரித்தீஷ் அகர்வால் அப்படிங்கிற பர்சன் ஓயோ அப்படிங்கிற பிராண்டை அந்த ஒரு எஸ் மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக இந்தியாங்கிறது ஒரு புவர் கண்ட்ரி கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு அன்ஆர்கனைஸ்டு கண்ட்ரி. இங்கே ஆர்கனைஸ்டாக மாற்றணும் அப்படின்னா வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக ஓயோ பிளாட்ஃபார்மை மாற்ற முடியும் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணார். அவருக்கு சுற்றி இருக்கிற ப்ராப்ளமை பார்க்க தெரியல. அந்த ப்ராப்ளமில் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பார்த்தாரு. இதே மாதிரி நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ரித்தீஷ் அகர்வால் மாதிரி நமக்கு சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த ப்ராப்ளம்க்கு பின்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. எனக்கு டெஃபினட்டாக இந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கும் பரவும் நான் நம்புகிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்க்காதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்கன்னு இந்த பர்டிகுலர் வீடியோ மூலமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.